அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்விற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு மறந்திருந்தால் அதனை மிக எளிமையான முறையில் எவ்வாறு கண்டறிவது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல டிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் trb.tn.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இது போல உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட் ஓபன் ஆயிட்டு வந்திருக்கும். மொபைல்ல லாகின் பண்ணிருந்தீங்கன்னா ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு அதன் பிறகு ஆல் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். லாகின் ஐடி தெரியாது அப்படிங்கிறவங்க forget your password அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் செலக்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கேட்கும். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்திருக்கும். நீங்க எந்த பேப்பருக்கு விண்ணப்பித்திருக்கீங்களோ அந்த பேப்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் லாகின் ஐடி அப்படின்னு ஒரு பாக்ஸ் வந்திருக்கும். அந்த இடத்துல நீங்க விண்ணப்பிக்கும் போது என்ன மெயில் ஐடி கொடுத்திருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியை தவறு இல்லாம டைப் பண்ணிக்கோங்க. நீங்க மெயில் ஐடியை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் we have sent your username and password to your registered mobile number அப்படின்னு வந்திருக்கும். அதே போல நீங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு டியர் கேண்டிடேட் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த போஸ்ட் டெட் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழேயே உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். அதை நோட் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டினை கொடுத்து உங்களுக்கான ஆல் டிக்கெட்டினை மிக எளிமையாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.